ரீசெண்டாக நாங்கள் போன பழனி ட்ரிப்பில் 2 நாளில் கிட்டத்தட்ட 9 பிளேசஸ் கவர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு டே நாங்கள் மார்னிங் அரௌண்ட் 5 o'clock வந்தே பாரத்தில் கிளம்பி நேராக திண்டுக்கல் போனோம். திண்டுக்கல்லேருந்து ஒரு கார் எடுத்துகிட்டு அப்படியே நேராக அங்கேருந்து 11 கிலோமீட்டர்ஸில் நரசிங்க பெருமாள் டெம்பிள்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு, அங்கே நரசிங்க பெருமாள் கோவில்லேருந்து 15 கிலோமீட்டர்ஸில் பாதாள செம்பு முருகன் கோவில் போய் பார்த்தோம். அங்கேருந்து கிளம்பி அப்படியே நேராக பழனிக்கு வந்துட்டோம். மத்தியானம் அரௌண்ட் 12:30 1 o'clock வந்துட்டு ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 4 o'clock கிளம்பி முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஈவினிங் வந்துட்டோம். இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் 5 o'clock போய் ஃபஸ்ட்டு சரவண பொய்கை பார்த்தோம். 5:30 அரௌண்டு கிளம்பி நேராக திருவாவினன்குடி முருகனை விஸ்வரூபம் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக பெரியாண்டவர் கோவில்னு சொல்லிவிட்டு அங்கே இருந்து கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டரில் இருக்குது. அது சிவன் கோவில். அதை நல்லா தரிசனம் பண்ணோம். கோவில் அவ்வளோ அமைதியாக இருந்தது. கோவில் திறக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு, பட் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அங்கேயே பக்கத்தில் சண்முகா நதி பார்த்தோம். ஆனால் இப்போ பீப்புள் அலௌடு இல்லைன்னு சொன்னாங்க. சண்முகா நதி அப்படி பார்த்துட்டு கிளம்பி நேராக உடுமலை திருப்பதி கோவில் அப்படின்னு அங்கேருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர்ஸில் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது கோவில். பெருமாள் அப்படியே திருப்பதியில் இருக்கிற பெருமாள் மாதிரியே இருக்குது. அதே மாதிரி அங்கே வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி அமரலிங்கேஸ்வரர் கோவில் போனோம். இங்கே வந்து 3 மும்மூர்த்திகளும் ஒரே சிலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் அங்கேருந்து நடக்கிற தூரம் 900 மீட்டர்ஸ் கிட்ட நடந்தோம். ஆனால் போகும்போது கட்டாயமாக செருப்பு போட்டுன்னு போங்க. அது போட்டுன்னு போனால் தான் உங்களுக்கு வந்து கால் குத்தாது, கால் சுடவும் செய்யாது. ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அங்கேருந்து கிளம்பி டேம் பார்த்தோம். டேம் அப்புறம் அங்கேருந்து கிளம்பி திருப்பி அடுத்தாப்பில் வந்து பெரியநாயகி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் ஊருக்குள்ளேயே இருக்குது இந்த அம்மன் கோவில். அங்கே அம்மனையும் முருகனையும் தரிசிச்சுட்டு அப்படியே கிளம்பி வந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு ஊருக்கு கிளம்பலான்ட்டு கிளம்பும்போது கனகாம்பட்டி சித்தர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் திண்டுக்கல் ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து ஈவினிங் 5:40 வந்து வந்தே பாரத்தில் கிளம்பி நேராக சென்னை வந்துட்டோம்.